எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னா தமிழ் தான். தமிழில் இலக்கணம். ஸோ நம்ம லைனாக இப்போ தமிழில் பார்த்துட்ருக்கிறதே இலக்கணம் தான். ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் யாப்பிலக்கணம் பார்த்தோம். யாப்பிலக்கணத்தில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ நம்ம அதை இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு கிளாஸில் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி தேர்ட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். உங்களுக்கு தெரியும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ டிஎன்யூஎஸ் SRB ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம சிலபஸில் இந்த 5 இலக்கணமே என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். நமக்கு தகுதி தேர்வுலையும் இருக்குது, நமக்கு மெயின் எக்ஸாம்லேயும் உளவியல் பகுதியில் 10 கொஷின் தமிழ் கொஷின் இருக்குது. அதனால் நம்ம இந்த இலக்கண பகுதியெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படித்து தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பாங்க, சார் சிலபஸில் எனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லையே, எனக்கு நார்மலாக வெவ்வேறு இலக்கணங்கள் தானே இருக்குது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இந்த தமிழ் இலக்கணத்தில் 5 வகை இலக்கணத்தை நம்ம படித்தே ஆகணும். சிலபஸில் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம படிக்கணும். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக்கில் இருக்குது, அது ஒரு மெயின் ரீசன். அதுவும் இல்லாமல் இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிக்க அப்படிங்கிற வார்த்தையில் எல்லாத்தையுமே நம்ம அடைக்கிற முடியும்னு ஆல்ரெடி நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டு குரூப் 4க்கு முந்தின குரூப் 4லலாம் பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கொடுத்துட்டு அதில் 3 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா குற்றியலுக்குற சொல்லும், ஒரு வார்த்தை முற்றியலுக்குற சொல்லும் கொடுத்துருந்தாங்க. அப்போ குற்றியலுக்குறம்னா என்ன, முற்றியலுக்குறம்னா என்னென்னு எழுத்திலக்கணம் படித்தா தான் தெரியும். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இந்த 5 வகை இலக்கணத்தையும் கட்டாயம் என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம கிளாஸே தமிழ் கிளாஸே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 5 வகை இலக்கணமும் ஒவ்வொரு கிளாஸ் 5 கிளாஸில் இருக்கும். அது போக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிலபஸ் வைஸ் அந்த யூனிட் வைஸ் என்ன பண்ணுவோம்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அழகு 1 அப்படின்னா அதில் ஒரு 10-15 டாபிக். சார் ஒரு அழகு அப்படிங்கிறது ஒரு வீடியோலேயே முடிச்சிடலாம். நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 4-5 டாபிக் தான் நம்ம விளக்குற மாதிரியே இருக்கும். பிரித்துறதுக்கு சேர்த்துறதுக்கு இதெல்லாம் நம்ம என்னத்தை விளக்க போகிறோம். அதெல்லாம் நார்மலாக புணர்ச்செய்திகள் சொல்லிவிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பிரித்துறது சேர்த்துறது அந்த வார்த்தைகள் எடுத்து கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு. அப்போ விளக்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு ஒரு யூனிட் அப்படிங்கிறதே முடிக்க முடியும். நமக்கு மேக்ஸிமம் 6 யூனிட் என்ன இருக்குது, தமிழ் இலக்கணம் இருக்குது. அதாவது தமிழ் மொத்தம் இப்போ 7 யூனிட் ஆக்கியிருக்காங்க நியூ சிலபஸ் படி. அதில் ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞரும் தொண்டும் இலக்கியம் அந்த பகுதி வந்துடும். மீதி 6 யூனிட்டை இலக்கிய சார்பாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம விளக்கக்கூடிய டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு டாபிக், ஒரு 4 டாபிக் 5 டாபிக் தான் இது இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் தமிழ் ஒரு 10 கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒட்டுமொத்த இலக்கணத்தையும் என்ன பண்ணிட முடியும், முடிச்சிட முடியும். ஓகேவா? சரி, நம்ம இன்றைக்கி தமிழ் இலக்கணம் வகுப்பு 3 பொருள் இலக்கணம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பொருள் இலக்கணம் இதில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், பொருள் இலக்கணம். பொருள் என்றால் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொருள் இலக்கணத்தை 2ஆக பிரிப்போம், அகப்பொருள் புறப்பொருள்னு பிரிப்போம். அப்போ அகம் சார்ந்த ஒழுக்க முறை பற்றியும் புறம் சார்ந்த ஒழுக்க முறை பற்றியும் என்ன பண்ணுறது, படிக்கிறது தான் பொருள் இலக்கணமே. பொருள் இலக்கணம்லாம் நமக்கு தொல்காப்பியத்திலே என்னது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தொல்காப்பியம் காலந்தொட்டே நமக்கு பொருள் இலக்கணம் இருக்குது. ஸோ பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது 2ஆக நம்ம பிரிக்கிறோம், அகப்பொருள் புறப்பொருள். அகம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தலைவன் தலைவியரை பற்றி படிக்கிறது தான் என்னது அகம். புறம்னா நம்ம போர் வெற்றிகள் அதை பற்றி என்ன பண்ணுறது, படிக்கிறது தான் என்னது புறம். ஓகேவா? ஸோ அப்போ பொருள் இலக்கணம் அப்படின்னா அது 2ஆக பிரிக்கிறோம், அகப்பொருள் புறப்பொருள். அகம் சார்ந்த ஒழுக்கமுறைகள் பற்றி படிக்கிறது அகப்பொருள், புறம் சார்ந்த ஒழுக்கமுறைகளை பற்றி படிக்கிறது புறப்பொருள். இதை நம்ம அகத்திணை புறத்திணைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது கீழே பாருங்கள், அந்த அகப்பொருளில் நம்ம 3 இது படிக்கணும். உள்ள உட்பிரிவுகள் 3 இருக்குது. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இந்த 3 பற்றி தெளிவாக படிக்கணும். அகப்பொருளில் நம்ம அகத்திணைகள் 7 அப்படின்னு படிப்போம். அதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டைலில் பார்ப்போம். இந்த அகப்பொருளுக்குள்ளே நம்ம 3 படிக்கணும். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படிங்கிற அந்த 3ஐயும் படிக்கணும். இதில் முதற்பொருளில் நம்ம நிலமும் பொழுதும் 2 பற்றி படிக்கணும். அதில் அந்த பொழுதுக்குள்ளே சப்டிவிஷன், சிறு பொழுது பிற பொழுது பற்றி படிக்கணும். அப்படியே இருக்குது இல்லையா? அது ஒரு ஓவர்வியூ. நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். இது அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? நம்ம பொருள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ யாப்பிலக்கணமோ எழுத்திலக்கணமோ படிக்கும்போது வரிக்கு வரி புரிஞ்சு படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்காது. இப்போ குறிஞ்சித்திணைக்குரிய விலங்கு எது, குறிஞ்சித்திணைக்குரிய பறவை எது, குறிஞ்சித்திணை மக்களுக்கு என்ன வேலை பார்ப்பாங்க, இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். இதுதான் ஒரு கட்டம் போட்டு நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை நம்ம எப்படி பண்ணோன்னா மனப்பாடம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்ஸில் என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ பொருள் இலக்கணத்தில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும்
முடிஞ்சதுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ அதை தான் என்ன பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் பற்றி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அகப்பொருள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அகத்திணைகள் அப்படிங்கிறோம். ஸோ அகத்திணை மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நமக்கு 5 தெரியும் எல்லாருக்கும். கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு 2 இருக்குது. மொத்தம் அகத்திணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை இந்த 7. இதில் அந்த ஃபஸ்ட்டு 5 மட்டும் நம்ம பாருங்கள் தனி கலரில் கொடுத்துருக்கோம். காரணம் என்ன? அந்த 5 என்ன சொல்லுவாங்கன்னா அன்பின் ஐந்திணைகள். என்ன சொல்லுவாங்க? அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்போ அகத்திணைகள் எத்தனைன்னு கேட்டால் 7. அதில் அன்பின் ஐந்திணைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இதில் கூட கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டுட்டு குறிஞ்சி, மருதம், நெய்தல், பெருந்திணை அப்படின்னு கொடுக்கலாம். என்னடா 4மே அகத்திணைகள் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதில் 3 அன்பின் ஐந்திணைகளுக்கு பொருந்தும், 1 என்னது பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு இதையும் புரிஞ்சு படிச்சுக்கணும். இப்போ அகத்திணைகள் அப்படின்னா மொத்தம் 7. அதில் அன்பின் ஐந்திணைகள் 5. ஃபஸ்ட்டு இருக்க 5 குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்த 2 என்னது கைக்கிளை மற்றும் பெருந்திணை. ஓகேவா? நம்ம இந்த அன்பின் ஐந்திணைகள் சொன்னோம் இல்லையா, அதற்கான முதல் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, அதை பார்த்தோம்னா அகத்திணைகள் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். அகத்திணைகளில் என்ன படிக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அகத்திணைகள்னாலே முதற் பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இந்த 3 பற்றி நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதற் பொருள் பற்றி பார்க்க போகிறோம். முதற் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதற் பொருளில் அந்த 5 திணைகளுக்குரிய நிலம் எந்தெந்த நிலத்தை சேர்ந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா, அந்த நிலமும் அந்த 5 திணைகளுக்கு உரிய பொழுதையும் பற்றி படிக்கிறது தான் என்னது முதற் பொருள். ஓகேவா? ஸோ இப்போ முதற் பொருள்னாலே நிலமும் பொழுதும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நிலம் பற்றி பார்க்க போகிறோம். முதற் பொருளில் நிலம் பார்க்க போகிறோம். அதாவது 5 திணைகளுக்குரிய நிலம். குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை பாலை நிலமும் பாலை நிலம் சார்ந்த இடமும்னு கொடுத்துருக்காங்க. இதை வேறு எப்படி கொடுக்கலாம்? மணலும் மணல் சார்ந்த இடமும்னு கொடுக்கலாம். இல்லை வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும்னு என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லையே படிச்சிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேத்ஸ் த ஃபாலோவிங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட்டாக யூனிட் 8 இருந்துச்சு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அதில் கூட இது ஓரியன்டாக தமிழ் சொசைட்டி ஓரியன்டாக என்னது இந்த கேள்வியெலாம் கூட வந்திருக்கு. இப்போ யூனிட் 8 இல்லையா சார், அதுதான் இப்போ யூனிட் 6 மாற்றிருக்காங்க. இப்போ தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? வேறு யூனிட் நேமில் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு மெயினாக மேத்ஸ் பிள்ளைங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். குறிஞ்சினா மலைப்பகுதி, முல்லைனா காடு பகுதி, மருதம் அப்படின்னா வயல் பகுதி, நெய்தல் அப்படிங்கிறது கடல் பகுதி, பாலை அப்படிங்கிறது மணல் பகுதி. ஓகேவா? இப்போ முதற் பொருளில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம்? நிலம் பார்த்துட்டோம். அடுத்து பொழுது பார்க்க போகிறோம். பொழுதுனாலே காலம்தான் நமக்கு தெரியும் இல்லையா? பொழுது என்பது காலம் என்று பொருட்படும் கொடுத்துருக்க பாருங்க. அந்த காலத்தை நம்ம 2ஆக வகைப்படுத்துகிறாங்க. சிறுபொழுது, பெரும்பொழுது. சிறுபொழுது, பெரும்பொழுது அப்படின்னு 2ஆக வகைப்படுத்துகிறாங்க. அப்போ குறுகிய காலத்தை சிறுபொழுதுன்னு சொல்லுவாங்க, அதிக காலத்தை பெரும்பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படிப்பட்ட காலம் எல்லாமே நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அப்போ பொழுது அப்படின்னா காலத்தை பற்றி தான் எனது சொல்லப்போகுது. பொழுது 2 வகைப்படும். ஒன்று சிறுபொழுது, 2 பெரும்பொழுது. அது 2ஐயும் தெரிஞ்சுக்கோங்க.
இதில் பாருங்கள், சிறுபொழுது அப்படின்னா என்ன? சிறுபொழுது என்பது ஒரு நாளின் காலப்பிரிவுகள் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறது தான் சிறுபொழுது. கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறுபொழுது 6ம் ஒரு நாளின் 6 கூறுகளாக இருப்பதை அறியலாம். அதாவது ஒரு நாளை 6ஆக பிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை ஆறாக பிரிக்கிறது. அப்போ 4 மணி நேரம் இல்லையா? அப்போ ஒவ்வொரு பேருக்கும் 4 மணி நேரம் டைம். ஓகேவா? அந்த டைமையும் இப்போ நான் சொல்லுவேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், நமக்கு நார்மலாக சிறுபொழுது நமக்கு நார்மலாக தெரிஞ்சது தாங்க. நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? காலையில் அதை சொல்லுவோம். அடுத்து காலைக்கு அப்புறம் மதியம்னு சொல்லுவோம், அதான் நண்பகல். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஈவினிங், சாயங்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாலை இருக்குது. அடுத்து நைட்டுன்னு சொல்லுவோம், இரவு தான் அங்கே யாமம்னு கொடுத்துருக்கான். இரவு தான் யாமம், நடுஜாமத்தில் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது ஜாமம் இல்லை, யாமம். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் மேலே அந்த வைகரைன்னு கொடுத்துருக்கான் பாருங்க, அதுவும் என்னது நம்ம யூஸ் பண்ணுறது தான். காலையில் 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சோம்னா காலையில் போவோம். அதே 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அதிகாலையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அதிகாலை தான் அந்த வைகரை பொழுது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இதில் நீங்கள் கேள்விப்படாத பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடு அப்படிங்கிறது தான். ஏற்பாடு அப்படிங்கிறது தான் என்னது, நீங்கள் கேள்விப்படாத பேர். இப்போ பாருங்கள், நான் டைம் சொல்ல ஆரம்பித்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம சொல்லிட்டோம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதான் 6ஆக பிரிக்க போகிறோம். அப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். ஸோ காலை அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? அதற்கான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிலிருந்து 4 மணி நேரம் கூட்டினா என்ன வரும்? 10 இல்லையா? அப்போ காலையில் 6 மணிலிருந்து 6 AM - 10 AM வரைக்கும் என்னது? காலை. தமிழில் சொல்லணும்னா 6 முற்பகல், மூப்பான்னு கொடுத்துருப்பாங்க. முற்பகல்லேருந்து 10 முற்பகல் வரைக்கும் என்னது? காலை. அதற்குரிய நேரமாக நம்ம வகைப்படுத்துகிறோம். அப்போ அடுத்த 4 மணி நேரம் என்னது? 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். 10 முற்பகல்லேருந்து 2 பிற்பகல் வரைக்கும், PM இல்லையா? 2 பிற்பகல் வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? நண்பகல். அப்போ மதியம் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறாங்க? 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் நம்ம மதியம்னு சொல்லணுமா. நம்ம காலையில் 11 மணிக்கெலாம் குட் மார்னிங்னு சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் 12 மணி வந்தால் தான் மதியம்னு சொல்லுவோம். ஆனால் காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்ன சொல்லணும்? நண்பகல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணுங்கிறோம். அதான் உங்களுக்கு கொடுக்குறான் பாருங்களேன். அதை எப்படி சார் அந்த 10 மணிக்கு மேலேயே நண்பகல்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உச்சி வெயில் நேரம்னு அங்கே கொடுத்துருக்கானா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உச்சி வெயில் எப்போ வரும்? 12 மணிக்கு, சரியாக மதியானம் 12 மணிக்கு நம்ம நிழல் என்னது? நம்ம காலுக்கடியிலேயே விழுவும் இல்லையா? உச்சி வெயில் நம்ம தலைக்கு மேலே சூரியன் நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ உச்சி வெயில் மதியானம் 12 மணிக்கு. அப்போ அந்த 10 to 2ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ சூரியன் எப்படி இருக்கும்? 10 மணிலேருந்தே அப்படியே கொஞ்சமாக என்ன வரும்? அப்படியே உச்சிக்கு என்ன ஆகும்? 12 மணிக்கு வந்துடும். அப்போ சூரியன் அப்படியே உச்சிக்கு வர நேரத்துலேயே அப்படியே சூடு நமக்கு கொஞ்சமாக ஏறி 12 மணிக்கு சுளியர்னு வெயில் அடிக்கும். அப்புறம் 12 மணிலேருந்து அது அப்படியே மேற்கு திசைன்னு கொஞ்சமாக என்ன ஆகும்? சாஞ்சிக்கிட்டே போகும். அப்போ ஒரு 2 மணி நேரம் அப்படியே சாயும் போது நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் அந்த வெயில் குறையுங்கிறான். இப்போ நமக்கு வெயிலெலாம் பார்த்தா காலையில் 8 மணிலேருந்தே சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயில் தான். அதாவது சொல்கிறேன், அந்த உச்சி வெயில், தாங்க முடியாத வெயில் அப்படிங்கிறது அந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நண்பகலுக்கான கால வரையறை எப்போது? 10 to 2, 10 AM 2 PM வரைக்கும். அடுத்து வரக்கூடிய 4 மணி நேரம் 2 PM 6 PM வரைக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 to 6 நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம காலையில், மதியானம், சாயங்காலம்னு சொல்கிறோம். இப்போ மதியானம் நான் 2 மணிக்கே முடிஞ்சிச்சின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் 2 மணிலேருந்தே நம்ம சாயங்காலம் சொல்லுவோமா? நம்ம எப்போயுமே சாயங்காலம்னா ஒரு 5-6 மணிக்கு தான் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அப்போ அந்த 2க்கும் 6க்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்கா? ஒரு டைம் இருக்கா? அந்த டைமுக்கு தான் பேர் என்னது? ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. இந்த பேர்லேயே இருக்குங்க. ஏற்பாடு அப்படின்னா நீங்கள் பிரிச்சிங்கன்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிப்போம். எல் கூட்டல் பாடு. எல் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். எல் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சூரியன் மறையும் நேரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏற்பாடு
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அல்லும் பகலும் அயராது உழைத்தான். அல் அப்படின்னா இரவு, அல்லும் பகல்னா அப்போ இரவும் பகலும் அயராது உழைத்தான். அல் அப்படின்னா இரவு, எல் அப்படின்னா எனது பகல், சூரியன் தான். ஓகேவா? ஸோ அப்போ எல் அப்படிங்கிறது எனது சூரியன், பாடு என்றால் மறையும் நேரம். ஸோ சூரியன் மறையக்கூடிய நேரம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 2 மணிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேற்க நோக்கி அப்படியே வந்து ஒரு 6 மணி போல் என்ன ஆயிருங்கிறான், மறைஞ்சிரும். அதுதான் நம்ம ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறான். அடுத்து மாலை, அடுத்த 4 மணி நேரம். அது நம்ம எப்போ யூஸ்வலாக பயன்படுத்துறது தான். ஈவினிங் ஒரு 6 மணிலிருந்து 6 PM - 10 PM வரைக்கும் என்னது மாலை. ஓகேவா? அது நம்ம எப்போயுமே எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், அது நமக்கு குழப்பம் இல்லை. அடுத்து 10 மணிக்கு மேலே நைட்டு, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறது தான். யாமம், இரவுன்னு சொல்ல மாட்டோம், இங்கே யாமம் அப்படின்னு கொடுப்பாங்க, செய்யுள் வழக்கில் யாமம். ஸோ அப்போ 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் என்னது யாமம். ஓகேவா? நைட்டு 10 மணிக்கு 10 PM 2 AM வரைக்கும் என்னது யாமம். ஏஎம்னா முற்பகலுங்க, மூப்பான்னு போட்டுக்கணும். பிஎம்னா பிற்பகல், பீப்பான்னு போட்டிருப்பாங்க. ஸ்கூல் பகல் நீங்கள் படிக்கும்போது குழப்பிக்கூடாது. ஓகேவா? அடுத்து நைட் 2 மணிக்கு மேலே என்னது 2லேருந்து 6 மணி வரைக்கும். அதை நம்ம என்ன சொல்லலாம், அந்த வைகறை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்க, விடியற் காலம். ஸோ 2 மணிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, அதிகாலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். நம்ம 2 மணிக்கெலாம் இருந்துச்சா நைட்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அது வந்து விடியற் காலம், வைகறை பொழுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறோம். அந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளோதான். காலையில் 6 to 10 காலை, அடுத்து 10 to 2 நண்பகல், அடுத்து 2 to 6 ஏற்பாடு, 6 to 10 மாலை, 10 to 2 நைட்டு இரவு, 2 to 6 அந்த அதிகாலை வைகறை. ஓகேவா? இப்படி பிரிக்கிறாங்க. இதுதான் ஒரு நாளின் 6 கூறுகள். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். சரி, இது ஒரு நாளை 6ஆக பிரிச்சிட்டோம். ஓகே. அடுத்து அப்போ பெரும்பொழுதுனா என்ன, ஒரு வாரத்தை 6ஆக பிரிக்கிறதா, ஒரு மாதத்தை 6ஆக பிரிக்கிறதா? அடுத்து பெரும்பொழுதுனா என்னென்னு பாருங்கள். ஒரு ஆண்டை 6ஆக பிரிப்பது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் காலப்பிரிவு. ஒரு வருஷத்தை நம்ம 6ஆக பிரிக்க போகிறோம். ஆண்டில் உள்ள 12 மாதங்களையும் 6 பிரிவுகளாக பிரிப்பார் கொடுத்துருக்காங்களா, இதுதான் பெரும்பொழுது. அப்போ சிறுபொழுதுனா ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறது, பெரும்பொழுதுனா ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்கிறது. அப்போ அங்கே ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் 6ஆக பிரித்தா 4 மணி நேரத்துக்கு ஒரு பேர் வச்சோம். ஓகே. இங்கே ஒரு வருஷத்தை 6ஆக பிரிக்க போகிறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 2 மாதத்துக்கு ஒரு பேர் என்ன பண்ண போகிறாங்க, வைக்க போகிறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு பேர் வைக்க போகிறாங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் போட்டிருக்க ஆர்டரில் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்கில் வந்து கார்காலம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், அப்படி தான் இருக்கும். ஓகேவா? நீங்களும் அந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கதைக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கார்காலம், அதாவது மேலே இருக்க 2ஐயும் நீங்கள் கீழே எடுத்து எழுதிக்கோங்க நோட்டில் எழுதும்போது. ஓகேவா? கார்காலம் மேலே, 2வது குளிர்காலம், 3வது முன்பனிக்காலம், 4வது பின்பனிக்காலம், 5வது இளவேநீர் காலம், 6வது முதுவேநீர் காலம், அப்படி எழுதிக்கோங்க. இந்த ஆர்டர் தான் கரெக்டு. இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா அந்த கதைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஒரு கதையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலான்னா இதை ஞாபகம் வச்சிடலாங்க. ஓகேவா? எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கதை சார் இங்கே ஈஸியாகவே நான் மனப்பாடம் பண்ணிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் பார்ப்போம், அங்கே வந்து குழப்பம் வரும். அதுக்கு இந்த கதையை இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதே கதையை யூஸ் பண்ணி அங்கேயும் போட்டுக்கலாம். அதுக்கு தான். ஓகேவா? கதை சொல்கிறேன் பாருங்கள் ஷார்ட்கட்டுக்கு. கார்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகிறான். குளிருக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு போகிறான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் எங்கே போகிறான் அப்படின்னா இளநியை திருடுறதுக்காக போகிறான். ஓகேவா? இளநியை திருடுறதுக்காக. ஏன்னா திருடும் போது காலங்காத்தால் போய், அதாவது பட்டப்பகலில் திருட முடியாது. அப்போ அதிகாலைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான், குளிருக்கு முன்னாடியே போய் திருட போகிறான். போகிறவன் இளநியை திருடி அவன் ஒரு பேக் மாட்டிகிட்டு போகிறான். அந்த பேக்கில் முதுகில் மாட்டியிருக்க அந்த பேக்கை அதில் என்ன பண்ணிக்கிறான், அந்த இளநியை போட்டாரான். இவ்வளோதான், இதான் கதை. அப்போ நான் லைனாக சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே எழுதணும். கார்த்தி அப்படின்னு எழுதணும். கார்த்தினா கார்காலம், தெரிஞ்சுக்கணும்.
கார்த்தி குளிருக்கு முன்னாடி அப்படிங்கிறோம். குளிருக்கு முன்னாடி, அப்போ குளிர், அதுக்கப்புறம் கீழே முன்பனிக்காலம். அப்போ 3 எழுதிட்டிங்களா? கார்த்தி குளிருக்கு முன்னாடி அப்படிங்கும்போது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம். அடுத்து 4வது இடத்துல ஒரு கேப் விடுங்க, விட்டுட்டு 5வது எழுதுங்க. இளநிய வெட்டி, இளநினா இளவேநீர் காலம், முதுகுக்கு பின்னாடி இல்லையா, அதாவது பேக் வந்து முதுகில் தான் மாட்டியிருந்தான். முதுகு அப்படிங்கும்போது 5வது என்ன பண்ணுங்க, முதுவேநீர் காலம். சரி, 6வது பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பின் கொண்டு வந்து அந்த இடையில கேப் விட்டிங்க இல்லையா, 4வது இடம், அதில் வந்து சொல்லுங்க. அதாவது எப்படி எழுதியிருப்பீங்கன்னு புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கார்த்தி, 2வது குளிருக்கு, 3வது முன்னாடி முன்பனிக்காலம். இதில் லைன் எழுதியிருப்பீங்க. கார்த்தி குளிருக்கு முன்னாடி அப்படின்னு 1 2 3 எழுதியிருப்பீங்க. அடுத்து 4வது இடத்த கேப் விடுங்க, லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். அடுத்து 5வது பாருங்க, இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான். எழுதலாமா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஷார்ட்கட் மறந்துடுங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சுக்கோங்க. கார்த்தி குளிருக்கு முன்னாடி, பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டான். அப்படி வச்சுக்கலாமா? கார்த்தி குளிருக்கு முன்னாடி, பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் பின், அங்கேயே பின் எழுதிடுங்க, இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான், முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு லைன் எழுதிடலாமா? கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? இது எதுக்கு சார், இதுலேயே ஈஸியாக தான் சார் இருக்குது, அதை எதுக்கு சார் நம்ம மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கடுத்து ஒரு நம்ம டேபிள் ஒன்று பார்ப்போம், அங்கே இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் அங்கே. ஓகேவா? கார்த்தி குளிருக்கு முன்னாடி, பின்னாடி மாட்டிகிட்டு இருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான்னு கூட வச்சுக்கோங்க. கார்த்தி குளிருக்கு முன்னாடி, பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 லைனாக எழுதிடலாம். இப்போ அதற்குரிய மாதங்கள் எழுதணும். நமக்கு தமிழ் மாதங்கள் லைனாக தெரியணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைனாக தெரியணும். அப்படியே நம்ம லைனாக எழுத வேண்டியதான். சித்திரை, வைகாசி எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கதையில் நமக்கு என்ன முக்கியம்? சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு நான் வச்சுக்கணும். அப்போ சாப்பிட்ற பொருள் இளநீ தான். அப்போ அந்த இளநிக்கு நேராக சித்திரை, வைகாசி என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ இளவேனிற்கு நேராக சித்திரை, வைகாசி எழுதிடுங்க. அப்படியே லைனாக எழுத வேண்டியதான். அதுக்கடுத்து ஆனி, ஆடி, அதுக்கப்புறம் மேலே வந்துடுவீங்க ஆவணி, புரட்டாசி, அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஏதாவது பேப்பரில் எழுதணும், நோட்டில் எழுதணும். சும்மா வந்து கண்ணில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நோட்டில் எழுதுனீங்கன்னா தான் ஷார்ட்கட்லாம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம சொல்லிட்டோம். மறுபடியும் கார்த்தி குளிருக்கு முன்னாடி, பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான் அப்படின்னு லைனாக 6 எழுதிடுங்க. அதில் இளநீர், அதுக்கு நேராக இளவேநீருக்கு நேராக சித்திரை, வைகாசியில் ஸ்டார்ட் பண்ணி ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் 2 2 மாதங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிடுங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதில் கேட்கலாம், மேட்ச் தான் போலவங்களே கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ சிறுபொழுதுனா என்ன, பெரும்பொழுதுனா என்ன படிச்சிட்டோம். அதற்கான சிறுபொழுதுக்கான டைம்லாம் என்ன, பெரும்பொழுதுக்கான மாதங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு திணைக்குரிய பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்னன்னு கேட்பாங்க. இப்போ குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது என்ன கேட்டாங்கன்னா யாமம்னு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். இதுக்காக தான் அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னது. ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே ஷார்ட்கட் தான், அதே இதை நம்ம அப்படி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம். இங்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். அங்கே என்ன சொன்னாங்க, கார்த்தி அப்படிங்கிறவன் குளிருக்கு முன்னாடியே இளநியை வெட்டி, அதாவது பின்னாடி மாட்டியிருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இங்கே நமக்கு 2 இடத்துல 6 6ன்னு தேவைப்படும். அதனால் நம்ம இந்த கதையில் 1 ஆட் பண்ணுறோம். அவன் காலையிலே எழுந்திரிச்சு போனான் அப்படின்னு சொன்னோமா,
எத்தனை மணிக்கு முன்னாடினா 6 மணிக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான், போகிறான், ஆற்றுக்கிட்ட போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? இளநீ திருடுறதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஆற்றுக்கிட்ட போய் என்ன பண்ணுறான், திருட போகிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே ஷார்ட்கட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறேன். கார்த்தியை நான் 2வதாக சொல்கிறேன். அதாவது பாருங்கள், குளிருக்கு முன்னாடியே ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், குளிர் காலம் முன்பனி காலம் இல்லையா? குளிருக்கு முன்னாடியே கார்த்தி, அதாவது 6 மணிக்கு முன்னாடி ஆற்றுக்கிட்ட போய் இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இந்த லாஸ்ட்டாக பாலையில் வந்து என்ன வரும்னா இளவேநீர் காலமும் வரும். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாலையில் பார்த்திங்கன்னா முதுவேநீர் காலம் பின்பனி காலம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இளவேநீர் காலமும் வரும். நம்ம ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஷார்ட்கட் பாருங்கள், அதே கதை தாங்க, கொஞ்சம் மட்டும் மாற்றிக்கிறோம் நமக்கு தகுந்த மாதிரி. கார்த்தி அப்படின்னு அதில் ஆரம்பித்தோம், இதில் கார்த்தியை 2வது லைனில் போட்டுக்கிறோம். அதனால் குளிருக்கு முன்னாடியே கார்த்தி, அதாவது 6 மணிக்கு முன்னாடி ஆற்றுக்கிட்ட போய் இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான். இதில் அந்த 6 காலமும்னா என்ன அர்த்தம்னா, வருஷம் ஃபுல்லாக 12 மாதமும் 6 பெரும்பொழுதுமே, பரதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுமே மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அங்கே என்ன கதை பார்த்தோன்னா, கார்த்தி குளிருக்கு முன்னாடி பின்னாடி மாட்டிகிட்டு இருந்த பேக்கில் இளநியை வெட்டி முதுகில் போட்டுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தோம். இங்கே அது கொஞ்சம் சேஞ்சு, குளிருக்கு முன்னாடி கார்த்தி 6 மணிக்கு முன்னாடி ஆற்றுக்கிட்ட போய் இளநியை வெட்டி முதுகுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பாலையில் 3 வருங்க, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், பின்பனி காலம். ஸோ அந்த இளவேநீர் காலத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், சிறுபொழுது. இது ஈஸிங்க. சிறுபொழுதுக்கு ஷார்ட்கட் ரொம்ப ஈஸிங்க. இந்தளவுக்கு போட்டு சுற்ற தேவையில்லை. இந்த கார்த்திங்கிறவன் போய் திருடிறானா, திருடினது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, போட்டு கண்டபடி திட்டுறாங்க. ஓகேவா? கண்டபடி திட்டுறாங்க. உடனே அவன் கேட்குறான், ஏமா வையிற என்ன, ஏமா வையிற என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ ஏமா அப்படிங்கிறது யா அப்படின்னா யாமம், மா அப்படின்னா மாலை, வையிற அப்படின்னா வை அப்படின்னா வைகரை, என்ன அப்படின்னு கேட்குறான். ஏ அப்படின்னா ஏற்பாடு, ந அப்படின்னா நண்பகல். ஓகேவா? அப்போ சிறுபொழுதுக்கான ஷார்ட்கட் என்னங்க, திணைக்குரிய சிறுபொழுதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா ஏமா வையிற என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமம், முல்லைக்குரியது மாலை, மருதத்திற்குரியது வைகரை, நெய்தலுக்குரியது ஏற்பாடு, பாலைக்குரியது நண்பகல். ஓகேவா? ஸோ அப்போ 5 திணைகளுக்குரிய சிறுபொழுது ரொம்ப ஈஸி. ஏமா வையிற என்ன அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவோம், ஏமா என்ன வையிற அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மாறிடும். கரெக்டாக அந்தந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணும். ஏமா வையிற என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து வந்துடும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். முதல் பொருள் அப்படிங்கிறது அவ்வளோதான். முதல் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நிலம் அப்படின்னா நமக்கு தெரியும், குறிஞ்சிக்கு மலை, முல்லைக்கு காடு, மருதத்துக்கு வயல், நெய்தலுக்கு கடல், பாலைக்கு பாலை தான், மணல் தான். அது ஈஸி. அடுத்து பொழுது பார்த்தோம். ஸோ அதில் என்னது, சிறுபொழுது பெரும்பொழுது இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ சிறுபொழுதுனா என்ன, பெரும்பொழுதுனா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ஒவ்வொரு திணைக்குரிய பெரும்பொழுது என்ன சிறுபொழுது என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? முதல் பொருள் முடிஞ்சுது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரிப்பொருள் பார்க்க போகிறோம். உரிப்பொருள் அப்படின்னா இந்த பாக்ஸில் பாருங்களேன், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு பக்கத்தில் பாருங்கள், அந்த புணர்தல், இருத்தல், ஊடல், இரங்கல், பிரிதல், அதுதான் வந்து அந்த உரிப்பொருள். ஒவ்வொரு திணைக்கும் உரிய பொருளை உரிப்பொருள் என்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். குறிஞ்சிக்குரிய உரிப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். முல்லைனா இருத்தல் நிமித்தமும், மருதம்னா ஊடல் நிமித்தமும், நெய்தல்னா இரங்கல் நிமித்தமும், பாலைனா பிரிதல் நிமித்தமும். அதுக்கான மீனிங் என்னன்னு சைடில் கொடுத்துருக்கோம். அந்த மீனிங்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா இந்த புணர்தல், அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம
முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவரை பற்றி ஒரு புக்கு வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாள் எம்எல்ஏ தான் ஒருத்தர், அவர் நேம் கூட மறந்துச்சு, அவர் அந்த புக் எழுதியிருப்பார், வேல்பாரி அப்படிங்கிற புக் எழுதியிருப்பார். அதில் அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு சங்க இலக்கிய பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மையப்படுத்தி சொல்லியிருப்பார். அதாவது 2-3 கருத்து இருக்குது அவர் தேர் கொடுத்ததுக்கான கதைன்ட்டு. அதில் இந்த கதையும் அவர் என்ன பண்ணியிருப்பார், மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே லைனாக போட்டலாம். அதாவது பாரி என்ன பண்ணுறானாமா, பாரி வந்து மலை வளங்கள்லேயும் வீரத்துலேயும் ரொம்ப சிறந்தவன். மலையில் இண்டு இடுக்க எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ பாரி வந்து மலை வளங்கள்லேயும் வீரத்துலேயும் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணத்துக்காக அப்படியே கொண்டு வருவாங்க. அதில் அவன் கருணை அடிப்படையிலானவன் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லுவாங்க. அதாவது இந்த கதை எப்படி போகும்னா, பாரி வந்து அவனுடைய காதல் மனைவியை கூட்டிகிட்டு முதலிரவுக்காக எங்கே போகிறான் அப்படின்னா, மலை மேலே என்ன பண்ணுறான்னா அவளை கூட்டிகிட்டு போய் வெள்ளை பாம்புகளின் வெளிச்சத்தில் அவங்களுக்கு முதலிரவு நடந்துச்சு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, பாரிக்கு வந்து மலையில் இண்டு இடுக்க எல்லாம் தெரியும், மலை வளங்களில் சிறந்தவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெள்ளை பாம்புகளின் வெளிச்சத்தில் முதலிரவு நடந்துச்சு அப்படின்னா என்ன, வீரம் மிக்கவன், நல்ல வீரமான ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு வெள்ளை பாம்புகளின் வெளிச்சத்தில் அந்த முதலிரவு நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்போ அங்கே அதை முடிச்சுட்டு கீழே வரும்போது தான் என்னது வராங்களாம். பாரி வந்த அந்த தேரில் முல்லை கொடி என்ன ஆயிடுச்சான், படர்ந்துருக்கான். சரி ஓகே, அப்போ முல்லைக்கொடி தேரில் சுற்றி இருக்குது, அதனால் தேரை முல்லைக்கொடிக்காக விட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு அந்த தேரை விட்டுட்டு அவங்க 2 பேரும் நடந்தே போனாங்க அப்படின்ட்டு அதில் கதை இருக்கும். அந்த கதையை வச்சு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், இந்த 5 ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிற லைனாக. பாரியும் அவனோட காதல் மனைவியும் புணர்தலுக்காக மேலே போனாங்க. மேலே போய் இருக்காங்க, ஊடல் கொள்கிறாங்க. ஊடல் கொண்டுட்டு இறங்கி வராங்க. வந்த உடனே தேரை பார்த்துட்டு முல்லைக்கொடி சுற்றி இருக்குன்னு பார்த்துட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. தேரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அவ்வளோதான், லைனாக எழுதிக்கலாம். 2 பேரும் மேலே போகிறாங்க. எதுக்காக, புணர்தலுக்காக போகிறாங்க. மேலே போய் இருக்காங்க, இருத்தல். ஊடல் கொள்கிறாங்க, ஊடல். இறங்கி வராங்க, இரங்கல். அடுத்து முல்லைக்கொடியை பார்த்துட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, பிரிதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறங்கி வராங்க, அந்த ராவும் இந்த ராவும் வேறு மீனிங்கு, ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறோம். ஓகேவா. ஸோ 2 பேரும் புணர்தலுக்காக மேலே போகிறாங்க, மேலே போய் இருக்காங்க, ஊடல் கொள்கிறாங்க, கொண்டுட்டு இறங்கி வராங்க, வந்து முல்லைக்கொடியை சுற்றி இருக்கிறத பார்த்துட்டு தேரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷார்ட்கட் தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ உரிப்பொருளில் வேறு பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. இந்த 5 இணைகளுக்குரிய உரிப்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 அவ்வளோதான். அடுத்து கருப்பொருள். பொருள் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 இணைகளுக்குரிய தெய்வம் என்ன, மக்கள் என்ன, உணவு என்ன, விலங்கு என்னன்ட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சிருப்போம். 10-12 லைன் இருக்கும். எல்லாத்த பற்றியும் படிப்போம். குறிஞ்சிக்குரிய தெய்வம் என்ன, முல்லைக்குரிய தெய்வம் என்ன, அது இதுன்னு கொஸ்டின் வரும். இல்லை 4 திணை கொடுத்து 4 தெய்வத்தை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்பான். இதில் நம்ம நிறையா அப்போ 12 இது இருக்குது. 13 பாயிண்ட் வரும் நமக்கு. அப்போ 13×5 65 தான் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வைக்கணும் இல்லையா. அதனால் நம்ம ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் அதை என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு சில இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 8-9 இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 4 இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா. தெய்வம் பாருங்கள். குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன், முல்லை நிலத்திற்கு திருமால், மருத நிலத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை அல்லது காளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க. முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதாவது ஒருத்தன் கேட்குறோம், முறுக்கு சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமாக இருக்கும் கொடுறா அப்படின்னு கேட்குறோம். அதுதான் முறுக்கு தின்றால் இன்பம் வரும் கொடு, கொடுக்கலன்னா நீ காலி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முருகன், முறுக்குக்கு முருகன், தின்றால் திருமால், இன்பம் இந்திரன், வரும் வருணன், கொடு அப்படின்னா கொற்றவை. அப்படி இல்லைன்னா நீ காலின்னு சொன்னோமா, கொற்றவைனா காளி தான். ஓகேவா, அவ்வளோதான். தெய்வத்துக்கு ஷார்ட்கட் இது தான், ஈஸி தான். ஸோ அடுத்து மக்களுக்கு பாருங்களேன், வெப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அந்த எல்லாத்துலேயும் மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 இதில் மேலே வெற்பன், தோன்றல், ஊரன், சேர்ப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை 4க்கும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஒரு ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு அந்த மீதி இருக்க கீழே இருக்கிறத மட்டும் பாருங்கள். குறவர் குறத்தியர், ஆயர் ஆய்ச்சியர், உழவர் உலத்தியர், பரதன் பரத்தியர், எயினர் எயிற்றியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்டு ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இருந்தாலும் சும்மா ஒரு ஷார்ட்கட் இருக்குது, மறந்தாலும் நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சரி, நம்ம முருகர் இருக்கிற இல்லையா, முருகர் வள்ளி. ஸோ அவங்க 2 பேருமே ஸ்டார்டிங்கில் வந்து குறவர் குறத்தியராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்படின்னே ஒரு கதை இருக்குது. ஸோ இப்போ லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க, முருகர் வள்ளியும் லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ முருகரை வள்ளி இப்போ இருக்க லவ் மேரேஜோட நம்ம ஒப்பிட்டு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம் கதை. அதாவது முருகனும் வள்ளியும் குறவர் குறத்தியராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. புரிஞ்சுக்கி பார்த்துட்டோம். குறவர் குறத்தியராக தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. ஸோ அவங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறதால ஐயர் முன்னாடி கல்யாணம் பண்ணாமல் ஆட்சியர் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்களா, கலெக்டர் ஆஃபீஸில் போய் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறாங்களா, அது மாதிரி அவங்க லவ் மேரேஜுங்கிறதால ஐயர் முன்னாடி கல்யாணம் பண்ணாமல் ஆட்சியர் முன்னாடி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆயர் ஆட்சியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஊருக்குள்ளே உழவர் உலத்தியராக வேளாண்மை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உழவர் உலத்தியராக வேளாண்மை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் மக்களுக்கு தெரியுது, ஐயோ இவங்க கடவுளாச்சே அப்படின்னு தெரியுது. உடனே அவங்க கடவுள் ரேஞ்சுக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் வழிபடுறாங்க. பரதன் பரத்தியராக அவங்கள வச்சு என்ன பண்ணுறாங்க, பரதன் அப்படின்னா தெய்வம்னு ஒரு பொருள் உண்டு. ஸோ பரதன் பரத்தியராக வச்சு தலைவன் அப்படின்னு பொருள் இருக்குது. தலைவர் மாதிரி வச்சு என்ன பண்ணுறாங்க, மன்னன் மாதிரி அவங்கள மதிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு கடைசியாக அவங்க இயற்கையை எழுதிட்டாங்க. எயினர் எயிற்றியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. முருகர் வள்ளி குறவர் குறத்தியராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. லவ் மேரேஜுங்கிறதால ஐயர் முன்னாடி கல்யாணம் பண்ணாமல் ஆட்சியர் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. அடுத்து நார்மலாக எல்லோரும் மாதிரி உழவர் உலத்தியராக அவங்களோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. மக்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு தலைவன் ரேஞ்சுக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க பரதன் பரத்தியராக. கடைசியாக அவங்க அப்படி வாழ்ந்துட்டு இயற்கையை எழுதிட்டாங்க. எயினர் எயிற்றியர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா. அதுக்கு இப்போ பாருங்கள், அந்த மேலே வெற்பன், தோன்றல், ஊரன், சேர்ப்பன், அதுக்கு அப்படியே ஷார்ட்கட் பாருங்கள். வெற்புனா மலை தான். குறிஞ்சினா உங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் தான். பழனி மலை முருகனே எங்கே தான், மலை மேலே தான் இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்பில் தோன்றுன முருகன், அதாவது வெற்பு தோன்றல் இருக்குது பாருங்கள். வெற்பில் தோன்றுன முருகன் ஊரானோட போய் சேர்ந்துக்கிட்டான். அதாவது கல்யாணம் ஆனோன்னா ஊர் மக்கள் கூட போய் என்னது, இந்த உழவரோட தீராக வாழ்க்கையை நடத்தினான் இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்பில் தோன்றின முருகன் ஊரானோட சேர்ந்துக்கிட்டான். அப்போ வெற்பன், தோன்றல், ஊரன், சேர்ப்பன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. எல்லாமே ஷார்ட்கட்டுக்காக தாங்க. இதுக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் தெரியுது சார், நான் ஞாபகம் வச்சுருக்கேன், எனக்கு வந்து மனப்படமாகவே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மனப்படம் ஆக மாட்டேங்குது சார், நிறையா வளவலன்ட்டு இருக்குது சார், இந்த பாக்ஸ் பார்த்தாலே கடுப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா. சரி, ஓகே. தெய்வம் பார்த்துட்டோம், மக்கள் பார்த்துட்டோம். அடுத்து என்னது அப்படின்னா உணவு. குறிஞ்சியில் பாருங்கள், குறிஞ்சியில் என்ன உணவு அப்படின்னா மலை, நெல், திணை. ஸோ மலையில் விளையக்கூடிய நெல்லும் திணையும் குறிஞ்சி நில மக்களுக்குரிய உணவு. முல்லைன்னா என்னது, வரகு, சாமை. நம்ம காட்டிலலாம் மூலிகைலாம் இருக்கும், நல்ல பொருட்கள்லாம் கிடைக்கும் இல்லையா. நம்ம வரகரிசி, சாமை அரிசி இதெல்லாம் அங்கே தான். ஓகேவா. அடுத்து மருதம். மருதம்னாலே வயல், வயல் நிலம்னாலே செந்நெல், வெண்ணெல். நெல் கிடைக்குது. செந்நெல், வெண்ணெல் ரெண்டுமே இங்கே தான். நெய்தல்னால் கடல் பகுதி. கடல்னால் நமக்கு தெரியும், கடலில் மீன் கிடைக்கும், அது இல்லைன்னா உப்பு கிடைக்கும் இல்லையா. மீன், உப்பு. பாலை நிலத்தில் தான் ஒன்றுமே இருக்காது. அப்போ அங்கே இருக்க மக்களுக்கு உணவு என்ன, யாராவது வந்தாங்கன்னா அடித்து என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்டருந்து உணவை பறிப்பாங்க. அப்படி இல்லையா அவங்க ஏதாவது ஒட்டகம் இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஒட்டகத்தையோ யானையவோ ஏதோ ஒன்று வேட்டையாடி என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிடுவாங்க. அப்போ சூறையாடுதலால் வரும் பொருள், திருட்டு மூலமாக வரக்கூடிய பொருள் தான் என்னது, பாலைநில மக்களுக்கான உணவே. ஓகேவா. அடுத்து விலங்கு. இதெல்லாம் ஷார்ட்கட்டில் இல்லைங்க, அப்படியே சும்மா ஜென்ரலாக நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும். அந்தந்த நிலத்தோட டைப்பை வச்சே நீங்கள் அப்படியே கணக்கு போட்டுடலாம். விலங்கு பாருங்கள். குறிஞ்சி நில மக்கள்
குறிஞ்சி நிலத்தில் என்ன விலங்கு அப்படின்னு பார்த்தா சிங்கம், புலி, கரடி. இதுக்கு எங்கள் ஷார்ட் கூட சிகப்பு அப்படின்னு சொல்லுவார். சி கா பூ, சிங்கம், கரடி, புலி அப்படி வச்சுக்கலாம். புலி பார்த்திங்கன்னா இங்கேயும் வரும், முல்லையிலேயும் வரும். ஸோ முயல், மான், புலி. ஓகேவா? முயல், மான், புலி வச்சுக்கோங்க. அடுத்து மருதத்துலேருந்து நமக்கு ஈஸி தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், மாடெலாம் அங்கங்கே போகும். அப்போ எருமை மாடு அப்படி சொல்லுவோம். எருமை இருக்குது, நாய் இருக்கும். ஸோ நீர் நாயின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஈஸி தான். நெய்தல் பார்த்திங்கன்னா கடலில் என்ன இருக்கும், முதல்ல சுறா எல்லாமே என்னது இருக்கும். அடுத்து பாலையில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், பாலையில் பார்த்திங்கன்னா அதாவது இது ஒவ்வொரு நிலத்தோட டைப்பே நம்ம அதில் இருக்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க பாலைனா ஒட்டகம் தானே சார் வரும், என்ன சார் வழியில் இருந்தால் யானைன்னு. இதில் பார்த்திங்கன்னா பாலையில் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும்போது அந்த பாலை நிலத்தோடைய உஷ்ணம் என்னது நமக்கு உணர்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பாருங்களேன், முருகர் எப்படி இருப்பார், சூப்பராக இருப்பார். திருமால் எப்படி இருப்பார், சூப்பராக இருப்பார். இந்த மாதிரி எல்லா கடவுளும் நல்லா அழகாக இருப்பாங்க. ஆனால் காளி எப்படி இருப்பா, ரொம்ப கோரமாக இருப்பாள். அதே பாருங்கள், உணவு பாருங்கள், இவனுக்கு இது இருக்குது அது இருக்குதுன்னு படிக்கிறோம். அவனுக்கு என்னது, யாராவது திருட்டு மூலமாக வந்த பொருள் தான் என்னது உணவு. அப்போ அந்த பாலைநில மக்களோட துயரத்தை புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் என்னது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ பாலைநிலத்தில் ஒட்டகம் வந்து என்ன ஆயிரும், சஸ்டெயின் ஆயிரும். உங்களுக்கு தெரியும், ஒட்டகம் வந்து தண்ணியை வந்து வயிற்றுக்குள்ளே என்னது ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதில் சேமித்து வச்சுருக்கோம் ஒரு பாட்டில். அது தேவையான டைமில் அதை எடுத்து குடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு நம்ம என்னது பார்த்துருப்போம். இங்கே எதுக்கு யானை அவன் குறிப்பிட்றான் அப்படின்னா, வலி இழந்த யானை அப்படின்னு கொடுக்குறான் பாருங்கள். வலி இழந்தனா இந்த இடத்துல வலிமை இழந்த யானை இல்லையா. அதாவது யானைக்கு வந்து ஒரு நாளைக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படும். ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணி என்ன பண்ணுவோம் யானை குடிக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ 65 லிட்டர் தண்ணி குடிக்கிற யானையை கொண்டு போய் பாலைநிலத்தில் விட்டால் எப்படி இருக்கும், அவ்வளோதான், சாவர நிலைமைக்கு போயிடும் இல்லையா. அதான் வலிமை இழந்து போய் என்னது இருக்கும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கூட படிச்சிருப்போம், இந்த சென்னாயும் மான் நினைக்கிறேன், சென்னாயும் மான் அவங்க அதை பற்றி காட்டியிருப்பாங்க. சென்னாய் வந்து ஒரு மானா இல்லை வேறு ஒரு விலங்கு, ஏதோ ஒரு விலங்கை வந்து வேட்டையாடுறதுக்காக என்னது நாரைன்னு நினைக்கிறேன், நாரை கரெக்டு. சென்னாய் வந்து நாரையை வேட்டையாடுறதுக்காக என்ன பண்ணுது, துரத்துது. நாரை வந்து ஒளிஞ்சிருக்கான். ஸோ அந்த நாரை பார்த்திங்கன்னா சென்னாய் என்ன பண்ணுது பார்க்குது. சென்னாய் வந்து துரத்திட்டு வந்துச்சு இல்லையா, அப்படியே இழப்பு வாங்கிட்டு நிற்கிது சென்னாய். அப்படியே வாயிலேருந்து எச்சி என்ன ஆகுது, ஒழுகுது. இந்த நாரை நினைக்குதான், பேசாமல் இந்த சென்னாயோட வாயிலிருந்து வரங்க எச்சியில் குடிச்சிட்டாவது அதுக்கிட்ட கடிப்பட்டு என்ன பண்ணிடுவோம், செத்து போயிடுவோம் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு தாகம் பாருங்கள் இல்லையா. அப்போ இந்த பாலை நிலத்துடைய உஷ்ணம் வந்து உங்களுக்கு படிக்கும் போதே உணர முடியும். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேவா? அப்போ விலங்கு அப்படின்னா ஒட்டகம் போட்டக்கூடாது, வலி இழந்த யானை போடணும் நீங்கள். ஓகேவா? 4 பார்த்துட்டோம், தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு. ஸோ அடுத்தது இது பாருங்களேன், பூ. பூ பாருங்கள், குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பூ, முல்லைக்கு முல்லைப்பூ. அடுத்து பார்த்திங்கன்னா நெய்தலுக்கு நெய்தல் பூ. 3மே அப்படியே வந்துடும். அதுக்கெலாம் நம்ம ஷார்ட்கட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றதுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் வச்சா போதும். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், ஷார்ட்கட் பாருங்கள். காத்தால தோன்றின தாமரையை, காத்தால தோன்றின, அதாவது குறிஞ்சிக்கு குறிஞ்சிப்பூ, முல்லைக்கு முல்லைப்பூ, நெய்தலுக்கு நெய்தல் பூலாம் சொல்ல வேண்டாங்க, அதெல்லாம் எல்லாரும் தெரியும். அப்படியே நெய்தல் பூ எந்த நிலத்தில் கூடியதுன்னு கேட்டால் நம்ம மாற்றியாக போட போகிறோம், நெய்தல் தான் போட போகிறோம். மற்றதுக்கு மட்டும் ஷார்ட்கட் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ காத்தால தோன்றின தாமரையை, தாமரை எங்கே இருக்கும், சேத்து தண்ணியில் இருக்கும். அப்போ கலங்கலான நீரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, செங்கழு நீர். கலங்கலான நீரில் போட்ட தாமரையை தலையில் வச்சுக்கிட்டா குறவை இனத்தை சேர்ந்த பாவை ஒருத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாங்க? காத்தால தோன்றின தாமரையை, அதாவது கலங்கலான நீரில் போட்ட தாமரையை தலையில் வச்சுக்கிட்டா குறவை இனத்தை சேர்ந்த பாவை ஒருத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவைனா பெண் தான். அப்போ காத்தால அப்படின்னா காந்தல், தோன்றின அப்படின்னா தோன்றி, தாமரைய அப்படின்னா தாமரை, கலங்கலான நீரில் அப்படின்னா செங்கழு நீர், தலையில் வச்சுக்கிட்டா அப்படின்னா தாளை, குறவை இனத்தை சேர்ந்தனா குறவம், பாவை ஒருத்தினா பாதிரி. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு?
ஸோ குறிஞ்சி முல்லை நெய்தல் அந்த முனையை விட்டுறாங்க. மற்றதுக்கான ஷார்ட்கட் என்ன? காத்தால் தோன்றின தாமரையை, அதாவது கலங்களான நீரில் பூத்த தாமரையை தலையில் வச்சுக்கிட்டா குறவை இனத்தை சேர்ந்த பாவை ஒருத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், மரம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னதுன்னா, அகில் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அகில் காயா அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அகிலன் காயான்னு 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்க வந்து வேங்கை படத்துக்கு போகிறாங்க. வேங்கை படத்துக்கு என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ பாருங்க, அகிலன் சொல்கிறான், அகிலன் வேங்கை படத்துக்கு போகணும், காயா சீக்கிரமாக கொண்டை போடு. அதாவது அகிலன் வேங்கை படத்துக்கு போகிறோம், காயா சீக்கிரம் கொண்டை போடு, கொன்றை. நம்ம மருத நடத்துல இருக்க காஞ்சிபுரம் வரைக்கும் என்ன பண்ணணும்? போகணும். ஸோ மருதம் காஞ்சி. ஓகேவா? அப்போ அகிலன் வேங்கை படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அகில் வேங்கை அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரிய மரம். காயா சீக்கிரம் கொண்டை போடு அப்படிங்கிறான். காயா கொன்றை அப்படிங்கிறது முல்லை நிலத்துக்குரிய மரம். எங்கே போகணுங்கிறான்? நம்ம மருத நிலத்தில் இருக்க காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். மருதம் காஞ்சி அப்படிங்கிறது மருத நிலத்துக்குரிய மரம். ஸோ படத்துக்கு போயிடுறாங்க. அங்கே படத்தை பார்க்குறாங்க. இன்ட்ரோவில் வருது. இன்ட்ரோவில் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறாங்க. நம்ம நார்மலாக ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுவோம்? பாப்கார்ன், பப்ஸ் இப்படி வாங்குவோம். இவன் போய் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் புண்ணாக்கு இருக்கான்னு கேட்குறான். ஸோ ஞாழல் புன்னை, கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் கேண்டீனில் போய் என்ன கேட்குறான்? புண்ணாக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அங்கே கேன்டீனில் இருந்தவனுக்கு பயங்கர கோவம், ஒரே இழுப்பாக இழுத்துட்டான். இழுப்பை. ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அகிலன் வேங்கை படத்துக்கு போகணும், காயா சீக்கிரம் கொண்டை போடு, நம்ம மருத நிலத்துக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் படம் பார்த்துட்டு இன்டர்வலில் போய் கொஞ்சம் கூட ஞானமே இல்லாமல் புண்ணாக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவன் பயங்கர கோபத்தில் ஒரே இழுப்பாக இழுத்துட்டான். இழுப்பை. அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்து பறவை. பறவை நமக்கு எப்பவும் தெரிஞ்சது தான். குறிஞ்சி மலைப்பகுதியில் மயிலும் கிளியும் இருக்குது. அடுத்து பாருங்கள், காட்டுக்கோழி. காட்டுப்பகுதிங்கிறதால காட்டுக்கோழி, மயில். மயில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா புலி வந்து 2 இதுக்கு வந்துச்சு, இங்கே மயில் 2 இதுக்கு வரும். ஓகேவா? அடுத்து மருத நிலம். மருதம்னா வயல். வயலில் பாருங்கள், நாரை, நீர்க்கோழி, அன்னம். நாரை, அன்னம், நீர்க்கோழி எல்லாம் வயல் பகுதியை சேர்ந்தது. அடுத்து கடல் பகுதிங்கிறதால கடற்காகம். அடுத்தது பாலை நிலத்தில் புறா, பருந்து. ஓகேவா? நார்மலாக பறவை அப்படியே நம்ம படிச்சிக்க வேண்டியதான். ஒன்றும் குழப்புற மாதிரி இருக்காது. இது மேட்ச் பறவைங்களாம் கொடுத்தா நம்ம டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள், ஊருக்கு ஒரு ஷார்ட்கட். இந்த கொரோனா பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா டாஸ்மாக் என்ன பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய பேர் போனீங்க பார்த்திங்கன்னா பெங்களூரில் போய் வாங்கினானுங்க. இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் போய் என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் போய் வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் போய் நம்ம ஒருத்தன் வந்து சென்னையிலேருந்து ஒருத்தன் பாண்டிச்சேரி போய் என்ன பண்ண போகிறான்? வாங்க போகிறான். ஓகேவா? ஸோ அதான் ஷார்ட்கட்டுங்க. பாருங்கள், சிறு குடிக்க கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறான். பாண்டிச்சேரிக்கு எப்படி போகிறான்? பேருந்தில் முந்திக்கிட்டு போகிறான். பஸ்ஸில் வேகமாக போகிறான். ஏன்னா அங்கே தீர்ந்து போயிடும். இங்கேருந்து எல்லோரும் போனாங்கன்னா அங்கே தீர்ந்துடும் இல்லையா? அப்போ சிறு குடிக்க பாண்டிச்சேரிக்கு போகிறான். எப்படி போகிறான்? பேருந்தில் முந்திக்கிட்டு போகிறான். எந்த வழியாக போகிறான்? பட்டினம்பாக்கம் வழியாக போகிறான். சென்னையிலேருந்து பட்டினம்பாக்கம் வழியாக என்ன பண்ணுறான்? போகிறான். எதுக்கு? அப்போ தான் குறுக்கால போக முடியுன்ட்டு. குறுக்காலனா ஷார்ட்கட்டில். அப்போ தான் ஷார்ட்கட்டில் போக முடியும் அப்படின்ட்டு. ஷார்ட்கட்டில் போனால் தானே சீக்கிரம் போக முடியும். அப்போது இந்த சிறு குடிக்க பாண்டிச்சேரிக்கு போகிறான். எப்படி போகிறான்? பேருந்தில் முந்திக்கிட்டு போகிறான். பட்டினம்பாக்கம் வழியாக போகிறான். அப்போ தான் குறுக்கால போக முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? எல்லாமே ஷார்ட்கட் தாங்க. நீங்கள் ஒன்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி பார்க்கணும். சும்மா இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் பார்த்துட்டு நேரம் எக்ஸாம் போனால் ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. இன்றைக்கி பார்த்தா நாளைக்கே உட்காந்து எழுதி பார்த்தரணும். அடுத்து ஒரு 2-3 பேருக்கு சொல்லிக் கொடுத்தரணும். மெயினாக நீங்கள் படிக்கிறது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதை என்ன பண்ணுங்கள்? ஒரு காமெடியாக சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த 4 இது பார்த்துடும். இதுக்கப்புறம் ஒரு 5 இது இருக்குது. ஈஸி தான். இது பாருங்களேன், நம்ம இந்த யாழ் பண்ணலாம் பாருங்கள், அதை பார்த்துருவோம். இந்த 3ஆவதாக இருக்குது பாருங்கள், யாழ். அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டியதாக இல்லை. குறிஞ்சி யாழ், முல்லை யாழ், மருத யாழ், பாலை யாழ் 4மே அப்படியே தான் வரும். நெய்தலுக்கு மட்டும்தான் மாறி வரும். விளரி யாழ் நெய்தலுக்கு மட்டும்தான் மாறி வரும்.
இந்த பறை யாழ் பண் 3மே இசைக்கருவிகள் தான். ஸோ குறிஞ்சிக்கெல்லாம் குறிஞ்சியால், முல்லைக்கு முல்லையால், மருதத்துக்கு மருதையால், பாலைக்கு பாலையால், நெய்தலுக்கு மட்டும்தான் மாறி வரும் விளரியால். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண் அப்படின்னாலும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண். அடுத்து செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண். செவ்வழிப்பண், பஞ்சுரப்பண் நெய்தலுக்கும் பாலைக்கு மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வைக்கணும். அதில் கூட பாலைக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பாலையில் தான் ரொம்ப பஞ்சமாக இருக்கும், பாலையில் ஒரு வேலையும் கிடையாது, மழையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்போ ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அப்படின்னு பஞ்சுரப்பண் அப்படின்னு பாலைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மீதி இருக்க 3 பாருங்கள். நீர், பறை 2 பார்த்துடலாம். நீர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மலை சார்ந்த இடமும் அதில் என்ன வரும்? அருவி. மலையிலேருந்து தான் அருவி வருது இல்லையா? ஸோ அருவி நல்ல சீசன் டைமில் அருவி நல்ல மழையாக நல்லா நிறைய தண்ணி வரும். அப்படி இல்லைன்னா சுனை நீர், அப்படியே அந்த தண்ணி என்ன ஒழுகிட்டு இருக்கும் இல்லையா? நாங்கள் கூட காலேஜ்லாம் படிக்கும்போது படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தண்ணியே இல்லை, ரொம்ப அப்படியே நூல் மாதிரி ஒழுகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று அருவி நீர் அல்லது சுனை நீர். அடுத்து அந்த நீர் என்னாகும்? மலையிலேருந்து வந்து காடுகளில் ஆறாக ஓடும், அதான் காட்டாறு. அடுத்து ஊருக்குள்ளே என்னவாக இருக்கும்? மனைக்கிணறு. ஒவ்வொரு வீட்லேயும் என்ன இருக்கும்? கிணறு இருக்கும் அப்போல்லாம் இல்லையா? மனைக்கிணறு. அப்படி இல்லைன்னா பொய்கை. ஆறு தான் என்னது? பொய்கை. ஸோ அப்போ ஊருக்குள்ளே அந்த பொய்கை ஆறு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அடுத்து நெய்தல் பகுதி பாருங்கள். மணற்கிணறு. கடல் பகுதியில் மணற்கிணறு இருக்கும். ஸோ அங்கே அதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மணற்கிணறு இருக்கும். அதில் தண்ணியை குடித்து பார்த்தோம்னா ரொம்ப உவர்ப்பாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உப்பாக இருக்கும், உவர்களி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெய்தல் பகுதினாலே கடல் பகுதி தானே. கடல் பகுதியில் கிணறு தோண்டி அதில் குடிச்சு பார்த்தா ரொம்ப உவர்ப்பாக இருந்துச்சு தண்ணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை நிலம் பாருங்கள். வற்றிய சுனை. சுனை நீர்னாலே தண்ணி நூல் மாதிரி ஒழுகுன்னு சொன்னோம். வற்றிய சுனைனா அப்படி தண்ணியே இல்லைன்னு அர்த்தம் பாலையில் இல்லையா? வற்றிய சுனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீர் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே அந்தந்த திணையை வச்சே நம்ம ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பறைக்கு ஒரு கதை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கான், வேலை செய்யணும். அதனால் அவனோட தொண்டர்கள்லாம் ஒரு அரசியல்வாதி இருக்கான், அவனுடைய இதில் வேலை செய்யணும். அவன் என்ன பண்ணுறான்? நிலத்தை வந்து என்ன பண்ணணுன்னா விளைச்சல் நிலமாக மாற்றணும். அவன் வந்து ஒரு மேட்டாங்காடு போட்டு வச்சுருக்கான், அதை வந்து விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான். அந்த நிலத்தை ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறான்? அவனுடைய அரசியல்வாதிகளால் தொண்டர்கள்லாம் கூப்பிட்றான். அவங்க வந்து அந்த நிலத்தை ரெடி பண்ணுறாங்க. அதான் கதை. பாருங்க, அரசியல்வாதி என்ன சொல்கிறான்? தொண்டர்கள்லாம் கூப்பிட்றான். தொண்டகம், இந்த நிலத்தை தோண்டி என்ன பண்ணுங்கள், விவசாய நிலமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க தோன்றானுங்க. தோண்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே பாறையாக இருக்குது. அடியில் ஏர்கோட் பறை, ஒரே பாறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே தோண்ட முடியலன்ட்டு மனம் முடிஞ்சு போய் நெல்லிக்காய் சாப்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. மனம் முடிஞ்சு போய் நெல்லிக்காய் சாப்பிட்டு மனமுலா நெல்லரிக்கிணை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்போ மறுபடியும் வந்து ஒரு பார்க்குற, என்னடா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறானுங்க, இந்த மாதிரி பாறையாக இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, இருந்தாங்க மீனை சாப்பிட்டுட்டு துடிப்போட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொடுக்குறாரு. அவ்வளோதான். தொண்டர்களை வந்து தோண்ட சொல்கிறாரு. அவங்க ஒரே பாறையாக இருக்குன்னு மனம் முடிஞ்சு போய் நெல்லிக்காய் சாப்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. உடனே அவர் சொல்கிறாரு, மீனை சாப்பிட்டுட்டு துடிப்போட என்ன பண்ணுங்கள், வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அப்படியே 5 எழுதிடலாம். தொண்டகம், ஏறுகோட்பறை, மணமுலா நெல்லரிக்கிணை, மீன் கோட்பறை, துடி. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேன் எடுத்துடுங்க. நமக்கு தெரியும், மலைப்பகுதியில் தேன் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிழங்கு பதிப்பாங்க இல்லையா? தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அடுத்து மருத நிலப்பகுதி, முல்லை நிலப்பகுதி பாருங்கள். ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். முல்லை நிலப்பகுதினாலே ஆயர் ஆய்ச்சியர்னு சொன்ன மக்கள், அப்போ கால்நடைகள் வளர்க்குறவங்க தான். அப்போ ஆடு மாடுகள் என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. நிறை மேய்த்தல்னால் ஆடு மாடு மேலே வளர்க்குறது தான். ஏறு தழுவுதல் என்னது, ஒரு தொழிலாக கொடுத்துருக்கான். ஏறு தழுவுதல் என்னங்க தொழிலாக கொடுத்துருக்கான்? ஏறு தழுவுதல்னா ஜல்லிக்கட்டு தொழிலா அப்படின்னு கேட்டோம்னா, ஜல்லிக்கட்டை எதுக்கு ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னா, நம்ம தமிழர்களில் முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஏனாதானம் எதுவுமே பண்ணி வைக்கல. இப்போ ஜல்லிக்கட்டு கூட போராட்டங்கள் நடந்துச்சு. பீட்டா அமைப்பு அதுக்கு ஆதரவாக என்ன பண்ணுச்சு, மாடு மேலே வந்து ஏறி மனுஷங்களாம் உழுவுறாங்க, மாடு என்னது இது மூலமாக துன்பப்படுது, அது போக மாடு முட்டி நிறைய மக்களும் என்ன ஆகிறாங்க,
உயிரிழக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள நிற்கிது, அதனால் ஜல்லிக்கட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா அமைப்பு சொன்னிச்சு. இது சொல்கிற பாயிண்ட்டு பார்த்தா கரெக்டான பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம், இறங்கி போராடணும். சென்னையில் மெரினா பீச்சில் லட்சக்கணக்கில் போராடி அது இல்லை நடத்தி தான் ஆகணும் அப்படின்னு சட்டம் வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், பிறப்பிக்கிற அளவுக்கு பண்ணோம் இல்லையா? அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குது. நம்ம அதுக்கு எதுக்கு எதிராக போகிறோம்? வெறும் பாரம்பரியம்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களோட பிளானே என்ன அப்படின்னா, இங்கே வந்து காளை மாடு வளர்க்குறாங்க இல்லையா? இப்போ வந்து என்கிட்ட வந்து பசு இருக்குது, ஒரு 4 பசு இருக்குன்னா நான் அந்த பசுவை நல்லா வளர்ப்பேன். காரணம் என்ன? எனக்கு அந்த பசு மூலமாக என்ன கிடைக்கும்? பால் கிடைக்கும். அதை நான் விற்று காசு பார்க்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு வியாபாரத்துக்கு அதில் காசு கிடைக்கும். அதே காளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில், அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வெறும் இனப்பெருக்கத்துக்கு பசு இருந்துச்சுன்னா இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி வெறும் காளை மட்டும் இருந்துச்சுன்னா நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். அதாவது விவசாய நிலம் இதெல்லாம் இப்போ காளையை வச்சு எதுவும் பண்ணுற போகிறதில்ல. எல்லாருமே டிராக்டரு அப்படி போயிடுச்சு இல்லையா? அப்போ காளையை நான் கண்டுக்காமல் என்ன பண்ணிடுவேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ இந்த ஜல்லிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காளையை ரெடி பண்ணுறவங்க நீங்கள் நார்மலாக செய்தி சேனல்லாம் வீடியோ அது இதெல்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒரு வீட்டில் ஒரு ஆள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. அப்படியே கல் மாதிரி அதோட உடம்பு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. ஸோ அப்படி வளர்க்கக்கூடிய காளையோட இனப்பெருக்க விடும்போது இனப்பெருக்கம் விரைவாக என்ன பண்ணுதான், நடக்குதான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு நம்ம நாட்டிலையே இப்போ ஒரு 1000 பசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 காளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, போதும். எல்லா பசு கூடயும் நம்ம என்ன பண்ணலாம், இனப்பெருக்கத்துக்கு விட்டு நம்ம அதை பெருக்கிக்கலாம், போதும் அப்படின்னு. காளையே வேண்டாம், வெறும் பசு மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நமக்கு மாட்டு இனமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். ஒரு 1000 பசு இருக்குன்னா அது குறிப்பிட்ட ரேஷியோலையாவது காளை இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாட்டு இனமே நம்ம இதில் அழிஞ்சிடும். இப்போ அந்த 2 காளை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காளை மலட்டுத்தன்மையோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு காளை வந்து டப்புன்னு ஒரு நோய் ஏற்பட்டு இறந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே இருக்கிற பசுவெல்லாம் என்ன ஆயிரும், இனப்பெருக்கத்துக்கு இல்லைங்கும் போது இறந்து ஒட்டுமொத்த மாட்டு இனமே அழிஞ்சிடும். அப்போ நம்ம பாலுக்கே என்ன பண்ண முடியாது, பாலே இருக்காது. பாலுங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் டெய்லி நம்ம குடிக்கிறோம். அப்போ அந்த பாலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மாடுகளை இறக்குமதி பண்ணுவோம் இல்லையா? மாடுகளை இறக்குமதி பண்ணும்போது அவங்க அந்த பீட்டா அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட பிளானே இதுதான். ஸோ ஜல்லிக்கட்டு வேண்டான்னு சொல்லிட்டா வீட்டில் காளையாக அவன் என்ன பண்ண மாட்டான், வளர்க்க மாட்டான். காளை இனம் அழிஞ்சிச்சுன்னா மாட்டு இனமே என்ன ஆயிரும், அழிஞ்சிடும். மாட்டு இனம் அழிஞ்சிச்சுன்னா இவன் நம்மக்கிட்ட இருந்தால் மாடே கேட்பான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஜெர்சி இன மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாடுகள்லாம் இங்கே இறக்குமதிலாம் பண்ணாங்க. அந்த மாட்டோட மடி பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை சைஸுக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக இருக்க மாடு 5 லிட்டர் 6 லிட்டர்னால் அது 10 லிட்டர் 15 லிட்டர் கொடுக்கும். அப்போ நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க, வியாபாரத்துக்காக அந்த மாட்டை வாங்கிடுவானுங்க. ஆனால் அந்த மாட்டோட அது மாடே கிடையாதாம்மா. அதாவது எப்படின்னா அது ஃபுல்லாகவே என்னது, இனப்பெருக்கம் விட்டு ஒரு கலவையாக செஞ்சது தான் அந்த மாடுகள்லாம். அந்த மாட்டோட சாணிலாம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, காற்றுலாம் பறக்கும். நிறைய செய்தி சேனல்லாம் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட்டாங்க ஜெர்சி இன மாடை பற்றி. அந்த மாட்டோட பாலை நம்ம ரெகுலராக குடிக்கிறோன்னு 10-12 வருஷம் குடித்தோம்னா நமக்கு 64 வகையான புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் வந்துச்சு. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த புற்றுநோய்களுக்கு மருந்து நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ நம்ம வெளிநாடுக்கிட்ட அதுக்கான மருந்து என்ன பண்ணுவோம், கேட்போம். அப்போ அவன் சொல்கிற விலைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பயோவாரே இருக்குது. அப்போ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு விளையாட்டெலாம் கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம முன்னோர்கள் யோசிக்கிறாங்க, பசுவை வளர்க்குறதுக்கே அவன் என்ன பண்ணுறான், முன் வரான். காளையே அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், வளர்க்க மாட்டேங்கிறான். காளை இல்லைன்னா நமக்கு மாட்டு இனமே இல்லாமல் போயிடும். அப்போ இவனை காளையை வளர்க்குறதுக்கு இவனை என்ன பண்ணலாம், தமிழர்கள் எப்பயுமே வீரம் அப்படி இப்படின்னே பேசுவோம். அப்போ இவனுக்கு ஒரு வீர விளையாட்டை என்ன பண்ணலாம், காளையை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ வீர விளையாட்டு வைக்கும்போது அவன் அதுக்காக அந்த காளையை என்ன பண்ணுவான்னா சூப்பராக வளர்ப்பான். அப்போ இந்த மாட்டெல்லாம் அழியாமல் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். தமிழர்கள் வந்து சும்மா முட்டாள் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணதுக்கு பின்னாடி வந்து சயின்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் அவன் தொழில்னு கொடுக்குறான். அப்போ முல்லை நில மக்கள் அந்த மாடுகளை வளர்க்குறது, அந்த காளையை ரெடி பண்ணுறது, ஏறுதழுவுதல், ஜல்லிக்கட்டையே என்னது ஒரு தொழிலாக பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், மருதமில் நமக்கு தெரியும், வயலில் என்ன பண்ணுவாங்க, நெல் அதிப்பாங்க, களையை பதிப்பாங்க.
அடுத்து கடலில் பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்க, உப்பு விளைய வைப்பாங்க. லாஸ்ட்டாக நம்ம சொல்கிற பாலையில் வேலையே கிடையாது, திருடுறதான் வேலை. வழிப்பறி வரவங்ககிட்ட வழிப்பறி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் பாருங்கள், நிறை மேய்த்தல் இங்கே கொடுத்துருக்காங்க முல்லையில், நிறை கவர்தல். அப்போ ஆடு மாடு எவனா கொண்டு போனான்னா, ஏதாவது கால்நடைகளை கொண்டு போனான்னா அதை கவர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதை உணவாக்குவாங்க. நீங்கள் 1001 படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. பார்த்திபனோட இன்ட்ரோவே எப்படி இருக்கும், ஒரு ஒட்டகத்தை அடித்து என்ன பண்ணுவார், கொண்டு வருவார் மக்களுக்கு சாப்பாட்டுக்காக. அப்போ இந்த மாதிரி எவனா ஒட்டகம் மேய்ச்சிட்டு வந்திருப்பான், அவங்ககிட்ட வந்து அடித்து பிடிங்கிட்டு வராருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி தான் அவங்களுடைய தொழில் இருக்கும். அவ்வளோதான், இதான் கருப்பொருள். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், முதற்பொருளில், அதாவது முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் 3மே பார்த்துட்டோம். அகத்திணைகள் முடிஞ்சது இதோட. ஓகேவா? இதுக்கப்புறம் புறத்திணைகள் பார்க்க போகிறோம். அது இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான், ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது பாருங்கள், ஸ்பீடாக பார்த்துடலாங்க. புறத்திணைகள், அகத்திணைகள் அங்கே 7 அப்படின்னு பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை மற்றும் பெருந்திணை. கைக்கிளை பெருந்திணைனா என்னென்னு இதிலேயே பார்த்துடலாம். இங்கேயும் ஒரு கைக்கிளை பெருந்திணை. சரி, ஓகே. புறத்திணைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 12. வெச்சித்திணை, கரந்தைத்திணை, வஞ்சித்திணை, காஞ்சித்திணை, நொச்சித்திணை, ஒளிஞை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு சொல்லிட்டு 12 வகையான திணைகள் இருக்குது. தொல்காப்பியத்தில் எத்தனை திணைகள் இருக்குதுன்னு சொன்னார்னா, தொல்காப்பியத்தில் அகத்திணைகளும் 7 தான் சொன்னார், புறத்திணைகளும் 7 தான் சொன்னார். அப்போ இங்கே 12ன்னு சொல்கிறீங்களே சார், இது எழுதுன்னு சொல்கிறீங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, புறத்திணைகள் வந்து தொல்காப்பியர் என்ன சொன்னார், 7 தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். நம்ம புறநானூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது தெரியுமா, நமக்கு எட்டுத்தொகை நூல். அதில் எத்தனை வகையான திணைகளை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா 11 திணைகளை, 11 பற்றி தான் சொல்லியிருக்கு. அப்போ இந்த 12 பற்றி எதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் தான் இந்த 12 திணைகளை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம அந்த 12 பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ தொல்காப்பியர் கூற்றுப்படி புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்டால் 7 தான் சொல்லணும். நீங்கள் புறநானூற்றில் கூறியுள்ள புறத்திணைகள் எத்தனைன்னு கேட்டால் 11 தான் சொல்லணும். அதே புறப்பொருள் வெண்பா மாலையில் எத்தனை சொல்லியிருக்குன்னு கேட்டால் தான் 12ன்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த ஒவ்வொரு திணைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதுக்கு நீங்கள் ஒரு போர் நடந்தால் என்ன இருக்கும் அதை தெரிஞ்சால் வேலை முடிஞ்சுதாங்க. பாருங்கள், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 திணைகளும் போரை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன. ஸோ போர் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பார்த்தீங்கன்னா 2 திணைக்கு என்ன இருக்கும்னா கம்பேரிசன் இருக்கும். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக இது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம 2 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2 திணை, வெச்சி, கரந்தை. வெச்சினா என்ன தெரியுமா, ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ நான் ஒரு நாடு, நீங்கள் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பசு இருக்கு இல்லையா, பசு கூட்டம், அந்த கூட்டத்தை திருடுறதுக்காக, கவர்ந்து செல்றதுக்காக யார் வரா, நான் வரேன். அப்போ என் தலையில் வெச்சி பூவை சூடிட்டு வருவேன். மன்னன் வந்து வெச்சி பூவை சூடிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் நாட்டை பார்த்து நாங்கள் எல்லோரும் வரோம் அப்படின்னா, நான் வெச்சி பூவை சூடியிருக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ நம்ம நாட்டோட பசுக்களை கவர்ந்துட்டு போகிறதுக்காக வரான் போல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம தமிழர் மரபை என்னது, சொல்லிட்டு அடிக்கிறது தான் இல்லையா. அப்போ நான் இதுக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ வெச்சி பூவை சொல்லி ஒரு மன்னன் வரான்னா எதிர்நாட்டில் பூந்து நிறை கவர்தலுக்காக வரான். பசு கூட்டங்களை கவர்ந்து செல்றதுக்காக என்ன பண்ணுறான், வரான். அப்போ நான் வருவேன், உங்கள் நாட்டிலேருந்து பசு கூட்டங்களை கவர்ந்துட்டு நான் போயிடுவேன். நீங்கள் பசு கூட்டத்தை கவர்ந்துட்டு போயிட்டால் நீங்கள் கம்மன் இருப்பீங்களா, அதை வந்து மறுபடியும் மீட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் வருவீங்க. நீங்கள் வரும்போது எந்த பூவை சூடிட்டு வருவீங்கன்னா கரந்தை பூவை என்ன பண்ணுவீங்க, சூடிட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் இழந்த பசு கூட்டங்களை மறுபடியும் மீட்டுட்டு வர்றதுக்கு. அப்போ நிறை கவர்தல் மேலே வச்சு திணைனா, இது நிறை மீட்டல், பசு கூட்டங்களை மீட்டுட்டு போகிறதுக்காக வரும்போது நீங்கள் என்ன பூ, கரந்தை பூவை சொல்லிட்டு வரீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு நாடு, நீங்கள் ஒரு நாடு, அப்படி வச்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் வெச்சி பூவை சொல்லிட்டு வந்து உங்கள் நாட்டில் வந்து பசுக்கள்லாம் எடுத்துகிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கரந்தை பூவை சொல்லிட்டு வந்து அதை மீட்டுட்டு போயிட்டீங்க. ஓகேவா? இது வெச்சி, கரந்தை. பாருங்கள், வஞ்சி, காஞ்சி. வஞ்சி பூவை சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னா என்ன மீனிங்னா, உங்கள் நாட்டை அபகரிக்கிறதுக்காக வரேன். அதாவது இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தேன், உங்கள் பசுவை பிடிக்கிறதுக்காக வந்தேன். இப்போ உங்கள் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் வரேன். அப்போ வஞ்சி பூவை சூடிட்டு வரேன்னா உங்கள் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் காஞ்சி பூவை சூடினீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், படையெடுத்து வரும் பகையரசனை தடுத்து தன் நாட்டை காக்க நினைக்கும் அரசன் போருக்கு செல்லுதல் காஞ்சி திணை. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் போருக்கு ரெடி அப்படின்னு காஞ்சி பூவை சூடிட்டு என்ன பண்ணுவீங்க,
நிற்பீங்க. அப்போ நான் வஞ்சி பூவை சொல்லிட்டு வரேன்னா உன் நாட்டை அபகரிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறேன். வந்தோடனே அடிக்க மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன். நீங்கள் காஞ்சி பூவை சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நானும் போருக்கு தயார் தான் வா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ 2 பேரும் எதிராக நின்று தானே சண்டை போடுவாங்க. மறைஞ்சிருந்து அடிக்கிற பழக்கம் தான் தமிழர்களுக்கு அப்போ கிடையாது இல்லையா? போரில் புறமுதுகு கட்டியே ஓட மாட்டாங்க, நேருக்கு நேரம் நின்று தான் சண்டையை போடுவாங்க. அப்போ நான் இங்கேருந்து வஞ்சி பூவை சொல்லிட்டு வரேன்னா உங்கள் நாட்டை பிடிக்க வரேன்னு சொல்கிறேன். நீங்கள் காஞ்சி பூவை சொல்லிவிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இது பாருங்கள், நொச்சி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த காலத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு வந்து கோட்டைகளே எது கட்டினாங்க? பாதுகாப்புக்காக தான் இல்லையா? நார்மலாக நம்மளை மாதிரி ஒரு வீட்லேயே மன்னன் வாழ்ந்துட்டு போகலாமே. ஆனால் மன்னர் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையை கட்டி கோட்டைக்குள்ளே தான் மன்னர் என்ன பண்ணுவார்? ஆட்சி பண்ணுவார். காரணம் என்னென்னா ஒரு பாதுகாப்புக்காக. ஒரு எதிர்நாட்டிலேருந்து வந்து சண்டைக்கு வராங்க அப்படின்னா கோட்டைக்குள்ளேருந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? தாக்குவாங்க. கோட்டைக்குள்ளேயே சுரங்க பாதைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க தப்பிக்கிறதுக்கு. அது இதுன்னு இருக்கும். அது எதுவுமே முடியல அப்படின்னா தான் ஒரு பரந்த போர்க்களத்தில் சண்டை வரும். ஓகேவா? நீங்கள் பாகுபலியெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த காலகேயர்கள்லாம் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. இங்கேருந்து நாங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்க அங்கேருந்து கூட்டமாக என்ன பண்ணுவாங்க? அட்டாக் பண்ண வரும்போது அவங்க கோட்டைக்குள்ளேருந்தே ஃபஸ்ட்டு தாக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கோட்டையை சுற்றி அடிக்க ஆரம்பித்தோன்னா தான் சரி திருப்பி ஒரு பரந்த போர்க்களத்தில் மாற்றி மாற்றி சண்டை நடக்கும். நீங்கள் பாகுபலி ஞாபகம் வச்சாலே போதும். நொச்சி பூவை யார் சுடுவாங்கன்னா நீங்கள் தான். நொச்சி பூவை நீங்களே சுடுவீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த காஞ்சியும் நீங்கள் சுடுறது தான். இப்போ நொச்சி பூவும் நீங்கள் சுடுறது தான். நீங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? கோட்டைக்கு உள்ளேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்க. கோட்டைக்கு உள்ளே இருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகையரசன் பகை எடுத்து வந்து கோட்டை மதிலை சூழ்ந்து கொண்ட போது தன்னுடைய கோட்டையை காத்து கொள்ள அரசன் போர் செய்தல். நீங்கள் கோட்டைக்கு உள்ளேருந்து என்ன பண்ணுவீங்கன்னா சண்டை போடுவீங்க நொச்சி பூவை சொல்லிட்டு. நான் ஒளிஞ்சை பூவை சொல்லிட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் கோட்டையை சுற்றி முற்றுகையிடுவேன். ஓகேவா? கோட்டையை சுற்றி வளைப்பேன். மதிலை வளைத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கோட்டையை நான் சுற்றி வளைப்பேன். நொச்சிப்பூ அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தே சண்டை போடுறது. மதிலை காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கோட்டையை காக்கிறது. ஒளிஞ்சைப்பூ நான் கோட்டைக்குள்ளேருந்து நீங்கள் சண்டை போடும்போது நான் சுற்றி வளைச்சாதான் என்னது என்னையில் ஏதாவது பண்ண முடியும். அப்போ நான் உங்களை சுற்றி வளைப்பேன். அது வந்து ஒளிஞ்சைப்பூவை சுடி. இதெல்லாமே பூங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒளிஞ்சை, தும்பை, வாகை 8மே பூ. அந்த பூவை சூடுனா அந்த மீனிங்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னது, நீங்கள் கோட்டைக்குள்ளேருந்தே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. நான் அப்பயே திரும்பி போயிருந்தேன் அப்படின்னா என்னது சண்டை அதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் விட்ற மாதிரி இல்லை. நான் உங்கள் கோட்டையை சுற்றி வளைச்சிட்டேன். அப்போ இப்போ என்னதுன்னா போர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா 2 மன்னர்களும் நேருக்கு நேராக ஒரு பரந்த போர்க்களத்தில் என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த தும்பைப்பூ. இந்த தும்பைப்பூவை 2 நாட்டு மன்னர்களும் சொல்லுவாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகையரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று போரிடுதல். அப்போ ஒரு பரந்த போர்க்களத்தில் நின்று வா மாற்றி எதிரெதிராக நின்று அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது தான் என்னது தும்பைத்திணை. அப்போ 2 பேருமே தும்பை. அப்போ 2 நாட்டு மன்னர்களும் சூடக்கூடிய பூ எதுன்னு கேட்டாங்கன்னா தும்பைப்பூ தான். 2 நாட்டு மன்னனும் தும்பைப்பூவை சூடி என்ன பண்ணுவான்? போர் புரிவான். வெற்றி பெற்ற மன்னன் வாகை சூடுவான். ஸோ அதான் வாகைத்திணை. வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடுவான். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இந்த 2 கம்பேரிசன் தான். ஃபஸ்ட்டு வெச்சி, கரந்தை பார்த்தோம். வெச்சின்னா பசு கூட்டத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்காக நான் வருவேன். கரந்தைனா அதை வந்து நீங்கள் மீட்டுட்டு போவீங்க. அடுத்து வஞ்சி அப்படின்னா நான் உங்கள் நாட்டை பிடிக்கிறதுக்காக வருவேன். காஞ்சி அப்படின்னா நீ வா பார்க்கலாம் அப்படின்னு எதிர்த்து நிற்பீங்க. நொச்சி அப்படின்னா நீங்கள் கோட்டைக்குள்ளே இருந்தே சண்டை போடுவீங்க. நான் அந்த கோட்டையை சுற்றி வளைப்பேன். நொச்சி கடுத்து என்னது ஒளிஞ்சி. அடுத்து சரி அப்போ சண்டை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ பறந்த போர்க்களத்தில் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தும்பைப்பூவை சொல்லி சண்டை போடுவோம். அதில் வெற்றி பெற்றது மன்னன் வாகைப்பூவை சுடுவான். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ 8 பூ 8 திணை பார்த்துருக்கோம். பாடான் திணை. இதுக்கடுத்து என்னது? பாடான் திணை 9வது. பாடான் திணைனா ஒன்றும் இல்லை. பாடான் அப்படின்னா பாடு கூட்டல் ஆண். அப்போ பாடான் திணைனா பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அப்போ பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கங்களை பற்றி கூறுவதுன்னு கொடுப்பாங்க. பாடப்படும் ஆண்மகன் யார்? யாரை பற்றி பாடுவா? ஜெயிச்சவனை பற்றி பாடுவாங்களா, தோத்தவனை பற்றி பாடுவாங்களா? ஜெயிச்சவனை பற்றி. அப்போ வெற்றி பெற்ற மன்னனுடைய கல்வி, வீரம், ஒழுக்கம், அவனுடைய போர் வெற்றி, சிறப்பு, இதை பற்றி பாடுறது என்னது? பாடாந்திணை. அப்போ அந்த மன்னனை வாழ்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா பாடுவாங்க. அது பாடாந்திணை.
பொதுவியல் திணை அப்படின்னா பாருங்கள், போரில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுத்து வழிபடுதல், போரில் இறந்த வீரர்களின் மனைவியர் இரங்கல் நிலையாமை முதலியவை பொதுவியல் திணையில் இடம்பெறும். பொதுவியல் திணை அப்படின்னா என்னென்னா மெயினாக தெரிஞ்சுக்கிறது, அந்த 9 திணைகளையும் பொதுவானதை சொல்லுவாங்க, அதான் பொதுவியல் திணைன்னே சொல்லுவாங்க. அப்போ இதில் இந்த பொதுவியல் திணையோடு என்ன பண்ணுவாங்க, இந்த போரில் இறந்தவங்களையும் என்ன பண்ணுவாங்க, மதிக்கிறதுக்காக நடுகள் வழிபாடு எல்லாமே நமக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கைக்கிளை பெருந்திணை, இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம், அவ்வளோதான். மற்றபடி இதில் இருக்க மீனிங்லாம் ஸ்கூல் புக்கில் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை, எக்ஸாம்லேயும் கேட்குறதில்ல. கைக்கிளைனா ஒருதலை காமம், பெருந்திணைனா பொருந்தா காமம், அவ்வளோதான். ஓகேவா, அவ்வளோதாங்க புறத்திணைகள், அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட பொருள் இலக்கணம் நமக்கு என்ன ஆகுது, கம்ப்ளீட் ஆகுது. பொருள் இலக்கணம் அப்படின்னாலே அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பிரிப்போம். அப்போ அகம் சார்ந்த ஒழுக்கமுறை, புறம் சார்ந்த ஒழுக்கமுறை பற்றி பார்க்குறது தான். அகம் சார்ந்தது அகத்திணைகள்னு சொல்கிறோம். அகத்திணைகள் மொத்தம் 7, அதில் அன்பின் 5 திணைகளை பற்றி மட்டும் பார்த்தோம். அதுக்குரிய முதல் பொருள், உதிப்பொருள், கருப்பொருள் பார்த்தோம். அடுத்து புறத்திணைகள் மொத்தம் 12. தொல்காப்பியர் கூற்றுப்படி 7, 400ல் 11, இதில் பார்த்திங்கன்னா 12. புற பொருள் வெண்பாமலைப்படி 12. அந்த 12 2 ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசனாக இருக்கும். அப்படி லைனாக பார்த்தோம். இதோட முடிஞ்சுது. ஓகேவா. ஸோ அப்போ பொருள் இலக்கணம் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்கள் மெயினாக இதை மறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இப்போயே என்ன பண்ணணும், அதாவது இப்போது இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேயே நீங்கள் பார்த்து முடித்த உடனேயே நீங்கள் ஒன்ஸ் ஒரு பேப்பர் எடுத்து என்ன பண்ணணும், அந்த ஷார்ட்கட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு நிற்கும். அதாவது கருப்பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டேபிளில் போட்டு தெய்வம், மக்கள், உணவு அப்படின்னு லைனாக அந்த தலைப்பை மட்டும் எழுதிக்கிட்டு, அதை இவன் சொன்ன கதை என்ன இருந்துச்சுன்னு அந்த கதையை யோசித்து வச்சு நீங்களே எழுதணும். அது எங்கெங்கே உங்களுக்கு மறக்குதோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் எழுதி பார்க்கணும். அப்படி எழுதினா தான் நிற்கும். ஸோ பொருள் இலக்கணம் முழுக்கவே நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய நோக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை மனப்பாடம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்னது, முடிஞ்ச வரைக்கும் அதுக்குரிய விளக்கத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்குரிய ஷார்ட்கட்ஸையும் சொல்லியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ டவுட்னாலும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜ் ஆர் கால் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூங்க.